ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம வாஸ் வேர் வாக்கியங்களை பார்க்க போகிறோம். மகத் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். மகத் என்னுடைய சிறந்த நண்பராக இருந்தார் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வாஸ்னா இருந்தார், மைனா என்னுடைய, பெஸ்ட்னா சிறந்த, ஃப்ரெண்ட்னா நண்பர். மகத் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். They were at home. அவர்கள் வீட்டில் இருந்தனர். தேனா அவர்கள், வேர்னா இருந்தனர், அட் ஹோம்னா வீட்டில். They were at home. வாசும் வேறும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துக்கு தான் பயன்படுத்துவோம். ஒருவருடைய இல்லை பலருடைய, ஒன்றினுடைய, பலவற்றினுடைய நிலையை குறிக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா வாசையும் வேறையும் பயன்படுத்துவோம். சரிங்களா? வாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றோடையது இல்லை ஒருவருடைய நிலையை குறிக்கிறதுக்கு நம்ம வாசை பயன்படுத்துகிறோம். வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலருடைய, பலவற்றினுடைய நிலையை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் கடந்த காலத்தில். சரிங்களா? வாக்கியங்களை பார்ப்போம். இதை வச்சு ஐ வாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. நான் இருந்தேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா? ஸோ ஐ வாஸ் தேர்னா இப்போ என்ன அர்த்தம் தரும்? நான் அங்கு இருந்தேன். ஐ வாஸ் தேர்னா நான் அங்கு இருந்தேன். வாஸ் உங்களுக்கு இருந்தேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வி வேர் நாங்கள் இருந்தோம். வின்றது பார்த்தீங்கன்னா பலர். சரிங்களா? நாங்கள் போது நிறைய பேரை குறிக்கிறதுங்களா, அதுக்காக நம்ம வேற பயன்படுத்துகிறோம். வி வேர் பிஸி நாங்கள் வேலையாக இருந்தோம். வீணா நாங்கள், வேர்னா இருந்தோம், பிஸினா வேலையாக. வி வேர் பிஸி. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தீர்கள். யூ வேர் இந்த சூப்பர் மார்க்கெட். வேர்னா இருந்தீர்கள், யூனா நீங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இன் பார்த்தீங்கன்னா இல். யூ வேர் இந்த சூப்பர் மார்க்கெட். அவள் தைரியமாக இருந்தாள். ஸோ அவள்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தங்களை தான் குறிக்குது. அப்போ என்ன வரும்? வாஸ் தான் வரும். ஷி வாஸ் பிரேவ். ஷீனா அவள், வாஸ்னா இருந்தால், பிரேவ்னா தைரியமாக. ஷி வாஸ் பிரேவ். மரியா ஒரு பாடகியாக இருந்தார் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஸோ மரியான்றது ஒருத்தங்களை குறிக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே உங்களுக்கு வாஸ் தான் வரும். மரியா வாசிய சிங்கர். வாஸ்னா இருந்தால், சிங்கர்னா பாடகி. மரியா வாசிய சிங்கர். கடந்த வாரம் ஷியாம் சென்னையில் இருந்தான். ஸோ கடந்த வாரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்? போன வாரம் சொன்ன என்ன அர்த்தம்? அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு. அது ஷியாம்ன்றது ஒருத்தரை தான் குறிக்குது. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும்? வாஸ் தான் வரும். ஷியாம் வாஸ் இன் சென்னை லாஸ்ட் வீக். வாஸ்னா இருந்தான், இன் பார்த்தீங்கன்னா இல். லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம், போன வாரம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஷியாம் வாஸ் இன் சென்னை லாஸ்ட் வீக். புத்தகம் மேஜையில் இருந்தது. ஸோ புத்தகம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தை தான் குறிக்குது. சரிங்களா? அப்போ என்ன வரும்? இங்கே வாஸ் தான் வரும். த புக் வாஸ் ஆன் த டேபிள். வாஸ்னா இருந்தது, புக்னா புத்தகம், டேபிள்னா மேஜை, ஆன்னா மேலே, இல் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இந்த புக் வாஸ் ஆன் த டேபிள். அந்த காய்கறிகள் அனைத்தும் புதியதாக இருந்தன. ஸோ காய்கறிகள் இது என்ன பண்ணுதுன்னா ஒன்றுத்துக்கு மேற்படுது, பலவற்றை குறிக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? வேர் தான் வரும். ஆல் தோஸ் வெஜிடபிள்ஸ் வேர் ஃப்ரெஷ். ஆல்னா அனைத்து, தோஸ்னா அந்த, வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள், வேர்னா இருந்தன, ஃப்ரெஷ்னா புதியதாக. ஆல் தோஸ் வெஜிடபிள்ஸ் வேர் ஃப்ரெஷ். அவர்கள் கடற்கரையில் இருந்தனர். ஸோ அவர்கள்னும் போது உங்களை பலரை குறிக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வேர் தான் வரும். தே வேர் அட் த பீச். தேனா அவர்கள், வேர்னா இருந்தனர், அட்னா இல், பீச்னா கடற்கரையில். தே வேர் அட் த பீச். இந்த பாடம் மிகவும் எளிதாக இருந்தது. ஸோ இருந்ததுன்னா முடிஞ்சிருச்சு. பாடம்ன்றது உணத்தை தான் குறிக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பயன்படுத்துவோம்? வாஸ் பயன்படுத்துவோம். திஸ் லெசன் வாஸ் வெரி ஈஸி. திஸ்னா இந்த, லெசன்னா பாடம், வாஸ்னா இருந்தது, வெரி ஈஸி மிகவும் எளிதாக. திஸ் லெசன் வாஸ் வெரி ஈஸி. நேற்று இரவு தோட்டத்தில் இருந்தவர் யார்? Who was in the garden last night? Whoனா யார், வாஸ்னா இருந்தவர், இன் பார்த்தீங்கன்னா இல், கார்டன்னா தோட்டம், லாஸ்ட் நைட்னா நேற்று இரவு. Who was in the garden last night?
எனது புதிய வேலையை பற்றி நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். ஸோ நானுன்னும் போது உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை தான் குறிக்குது. இங்கே அர்த்தம் என்ன வரும்? வாஸ் தான் வரும். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் மை நியூ ஜாப். ஐனா வந்து நான், வாஸ்னா வந்து இருந்தேன், வெரினா மிகவும், எக்ஸைட்டட் உற்சாகமாக, அபவுட்னா பற்றி, மைனா என்னுடைய, நியூனா வந்து புதிய, ஜாப்னா வேலை. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் மை நியூ ஜாப். வாஸ் பிளஸ் ஐஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன், இருந்தான், இருந்தால் அப்படின்ற அர்த்தம் வந்து தரும் உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி. ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னும்போது நான் படித்துக்கொண்டு இருந்தேன். ஐனா வந்து நான், வாஸ்னா வந்து இருந்தேன், ஸ்டடிங்னா படித்துக்கொண்டு. சரிங்களா? ஐ வாஸ் ஸ்டடியிங். வேர் பிளஸ் ஐஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்ஜி கொண்டு அப்படின்ற அர்த்தம் தரும். வேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். வி வேர் பிளேயிங், நாங்கள் விளையாடிக்கொண்டு இருந்தோம். வீனா வந்து நாங்கள், வேர்னா வந்து இருந்தோம், பிளேயிங்னா விளையாடிக்கொண்டு. வி வேர் பிளேயிங். நீங்கள் தூங்கிக் கொண்டு இருந்தீர்கள். கொண்டுன்ற போது உங்களுக்கு ஐஎன்ஜியோடது வரும். தூங்கி கொண்டுன்னும் பொழுது உங்களுக்கு ஸ்லீப்பிங்கிறது வரும். யூ வேர் ஸ்லீப்பிங். யூனா வந்து நீங்கள், வேர்னா வந்து இருந்தீர்கள், ஸ்லீப்பிங்னா வந்து தூங்கிக் கொண்டு. யூ வேர் ஸ்லீப்பிங். அவன் படுக்கையில் குதித்து கொண்டு இருந்தான். கொண்டுன்ற போது உங்களுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். குதித்துனா வந்து ஜம்ப் பண்ணுறது, ஜம்பிங் வேர்டு வந்து உங்களுக்கு இங்கே வரும். அவன்றபொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒருத்தங்களை தான் குறிக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வாஸ் வரும். ஹீ வாஸ் ஜம்பிங் ஆன் த பெட். ஹீனா வந்து அவன், வாஸ்னா வந்து இருந்தான், ஜம்பிங்னா வந்து குதித்து கொண்டு, பெட்னா வந்து படுக்கை. ஹீ வாஸ் ஜம்பிங் ஆன் த பெட். சிறுவர்கள் நீந்தி கொண்டு இருந்தனர். சிறுவர்கள்னும் பொழுது பலரை குறிக்குது. இங்கே வந்து வேர் உங்களுக்கு வந்து வரும். நீந்தி கொண்டு, கொண்டு வந்து உங்களுக்கு ஐஎன்ஜி வரும். ஸோ நீந்தி கொண்டுன்னும் போது ஸ்விம்மிங்கிறது இங்கே வரும். த பாய்ஸ் வேர் ஸ்விம்மிங். பாய்ஸ்னா வந்து சிறுவர்கள், வேர்னா வந்து இருந்தனர், ஸ்விம்மிங்னா நீந்தி கொண்டு. த பாய்ஸ் வேர் ஸ்விம்மிங். சிறு குழந்தை அழுது கொண்டு இருந்தது. கொண்டுன்ற போது உங்களுக்கு ஐஎன்ஜியோடது வரும். அழுது கொண்டுன்னும் போது க்ரையிங் அப்படின்றது வரும். லிட்டில் பேபி வாஸ் க்ரையிங். லிட்டில் பேபினா வந்து சிறு குழந்தை, வாஸ் க்ரையிங்னா வந்து அழுது கொண்டு இருந்தது. லிட்டில் பேபி வாஸ் க்ரையிங். நான் படித்துக்கொண்டு இருந்தேன். கொண்டுன்ற போது ஐஎன்ஜி வரும். படித்து கொண்டுன்ற போது உங்களுக்கு ரீடிங்கிறது வரும். ஐ வாஸ் ரீடிங். ஸோ நான்னும் பொழுது ஒருத்தங்களை தான் குறிக்குது. அப்போ அதுக்கு நம்ம வாஸை பயன்படுத்துவோம். ஐ வாஸ் ரீடிங். ஐனா வந்து நான், வாஸ் ரீடிங்னா வந்து படித்துக்கொண்டு இருந்தேன். தருண் கடுமையாக உழைத்து கொண்டு இருந்தான். தருண் வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட். வாஸ்னா வந்து இருந்தான், ஒர்க்கிங்னா உழைத்து கொண்டு, ஹார்ட்னா வந்து கடுமையாக. தருண் வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட். நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்? வாட் வேர் யூ டூயிங். வாட்னா வந்து என்ன, யூனா வந்து நீங்கள், வேர் டூயிங்னா வந்து செய்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. வாட் வேர் யூ டூயிங். அவன் மதிய உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தான். ஹீ வாஸ் ஈட்டிங் ஹிஸ் லஞ்ச். ஹீனா வந்து அவன், வாஸ்னா வந்து இருந்தான், ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு, ஹிஸ்னா அவனுடைய, லஞ்ச்னா வந்து மதிய உணவு. ஹீ வாஸ் ஈட்டிங் ஹிஸ் லஞ்ச். குழந்தைகள் வெளியே விளையாடி கொண்டு இருந்தனர். த கிட்ஸ் வேர் பிளேயிங் அவுட் சைடு. கிட்ஸ்னா வந்து குழந்தைகள், வேர்னா வந்து இருந்தனர், பிளேயிங்னா விளையாடி கொண்டு, அவுட் சைட்னா வெளியே. த கிட்ஸ் வேர் பிளேயிங் அவுட் சைடு. அவள் இங்கே நின்று கொண்டு இருந்தாள். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஹியர். ஷீனா வந்து அவள், வாஸ்னா வந்து இருந்தால், ஸ்டாண்டிங்னா நின்று கொண்டு, ஹியர்னா இங்கே. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஹியர். என் அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார். மை மதர் இஸ் குக்கிங். மைனா வந்து என்னுடைய, மதர்னா அம்மா, ஈஸ்னா வந்து இருக்கிறார், குக்கிங்னா வந்து சமைத்து கொண்டு. மை மதர் இஸ் குக்கிங். வேலன் பட்டம் பறக்க விட்டு கொண்டு இருந்தான். வேலன்றது ஒருத்தங்களை குறிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வாஸ் தான் வரும். கொண்டுன்றது ஐஎன்ஜி வரும். வேலன் வாஸ் ஃப்ளையிங் எ கைட். வாஸ்னா வந்து இருந்தான், ஃப்ளையிங்னா பறக்க விட்டு கொண்டு, கைட்னா வந்து பட்டம். வேலன் வாஸ் ஃப்ளையிங் எ கைட்.
அங்கே எனக்காக சோஃபியா காத்து கொண்டு இருந்தாள். சோஃபியா வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ தேர். வாஸ் வெயிட்டிங்னா வந்து காத்துக்கொண்டு இருந்தாள். வாஸ்னா வந்து இருந்தால், வெயிட்டிங்னா காத்துக்கொண்டு, ஃபார் மீ எனக்காக, தேர்னா வந்து அங்கே. சோஃபியா வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ தேர். அவர்கள் அந்த உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். தே வேர் ஈட்டிங் அட் த ரெஸ்டாரண்ட். தேனா வந்து அவர்கள், வேர்னா வந்து இருந்தனர், ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு, ரெஸ்டாரண்ட்னா வந்து உணவகம். தே வேர் ஈட்டிங் அட் த ரெஸ்டாரண்ட். அனைவரும் கைத்தட்டி கொண்டு இருந்தனர். எவ்ரி ஒன் வாஸ் கிளாப்பிங். எவ்ரி ஒன்னா அனைவரும், வாஸ்னா வந்து இருந்தனர், கிளாப்பிங்னா கைத்தட்டி கொண்டு. எவ்ரி ஒன் வாஸ் கிளாப்பிங். மாணவர்கள் தேர்வுக்காக படித்துக்கொண்டு இருந்தனர். The students were studying for the test. ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து மாணவர்கள், வேர்னா வந்து இருந்தனர், ஸ்டடிங்னா வந்து படித்துக்கொண்டு, ஃபார் த டெஸ்ட்னா வந்து தேர்வுக்காக. The students were studying for the test. நாங்கள் ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம். We were celebrating a festival. வீணா வந்து நாங்கள், வேர்னா இருந்தோம், செலிப்ரேட்டிங் கொண்டாடி கொண்டு, ஃபெஸ்டிவல்னா திருவிழா. We were celebrating a festival. நான் ரயிலில் பயணம் செய்து கொண்டு இருந்தேன். I was traveling by train. ஐனா வந்து நான், was traveling வந்து பயணம் செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்ற அர்த்தம் தருது. I was traveling by train. என் நண்பர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். My friends were playing. மைனா என்னுடைய, ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நண்பர்கள், were playingனா வந்து விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. My friends were playing. எலிசா வந்து பலவிதமான புத்தகங்களை படித்து கொண்டு இருந்தாள். எலிசா வாஸ் ரீடிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். வாஸ்னா வந்து இருந்தால், ரீடிங்னா படித்துக்கொண்டு, வேரியஸ்னா பலவிதமான, வேரியஸ் கைண்ட்ஸ்னா வந்து பலவிதமான அப்படின்ற அர்த்தம் தருது. புக்ஸ்னா வந்து புத்தகங்கள். எலிசா வாஸ் ரீடிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். கிருத்திகா விதவிதமான பாடல்களை பாடிக்கொண்டு இருந்தாள். கிருத்திகா வாஸ் சிங்கிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ். வாஸ் சிங்கிங்னா வந்து பாடிக்கொண்டு இருந்தாள். டிஃப்ரெண்ட்னா வந்து, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்னா வந்து விதவிதமான, சாங்ஸ்னா வந்து பாடல்கள். கிருத்திகா வாஸ் சிங்கிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.